வாழ்க பாரதம், வளர்க இந்தியா. இந்தியாவில் உள்ள பல்வேறு இயக்கங்களை பற்றி மக்களுக்கு தெரியும். ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி யாருக்காவது தெரியுமானா, எனக்கு தெரிந்தவரை யாருக்கும் தெரியலை. எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் தெரியலை, மக்களுக்கும் தெரியலை. அது ஏன் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலை, அதன் செயல்பாடுகளை பற்றி மக்களுக்கு ஏன் தெரியலை அப்படிங்கிறது எனக்கு புரியலை. இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்னு அதை தெரியாமல் தடுத்து வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு யூகம். ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தொண்டர் இருந்தாலும் ஜனங்களுக்கு தெரியுது, ஒரு தலைவன் இருந்தாலும் தெரியும். ஒரு திமுகவில் ஒரு தொண்டனோ ஒரு தலைவனோ, அதில் ஒரு தீவிரமான பற்றுள்ள நபரோ, நல்லவரோ கெட்டவரோ தெரியும். காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரோ, அதில் இருக்கிற தொண்டர்களோ தெரியும். மக்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு தொண்டர் இருக்கிறாரு, அதில் ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவங்க என்ன செய்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம தேசத்திற்காக, ஒரு ஒன்றுபட்ட ஒரு தேசத்தை உருவாக்குவதற்காக, அதை பாதுகாப்பதற்காக ஒரு இயக்கம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய, இந்தியாவிலேயே பலம் வாய்ந்த ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி ஏன் ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை அப்படிங்கிறது எனக்கு ஒரு வியப்பாக இருக்குது. இந்த அரசு விரும்பலையா, இல்லை பிஜேபி போன்ற கட்சிகளே விரும்பலையா, இல்லை ஆர்எஸ்எஸ் இயக்கமே தன்னை பற்றி வெளியில் சொல்லணுங்கிறத விரும்பலையா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஒரு திமுகவில் இருக்கிற தொண்டன் ஏதாவது வேலை செஞ்சால் தன்னை மேம்படுத்தி கொள்வதற்கு, தன்னை மக்கள்கிட்ட கொண்டு போய் தன்னுடைய பேரை உருவாக்கணும்னு சொல்லி அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறான். தன்னுடைய சொத்துக்களை விட்டுருக்கலாம், தியாகம் பண்ணியிருக்கலாம். அது ஜனங்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணும், ஜனங்களுக்கு நம்ம செய்கிற சேவை தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி செய்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிகள்லேயும் இருக்கக்கூடிய தொண்டர்களோ தலைவர்களோ, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சேவகர்களோ என்ன நினைக்கிறாங்க, நாம் சேவை செய்வது ஜனங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிகிறதுனால ஜனங்கள்கிட்ட நாம் ஒரு நல்ல பேர் எடுக்கணும். ஒரு சிறந்த தொண்டனாகவோ, சிறந்த தலைவனாகவோ, இந்த தேசத்திற்காக பாடுபடக்கூடிய ஒரு நபராகவோ ஜனங்களுக்கு நம்மை வெளிப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்களை, மக்களை கொண்ட ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ். இந்த ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி நானும், யாராவது உங்களுக்கு தெரியுமா, அந்த ஊரில் ஆர்எஸ்எஸ் இருக்கிறாங்களே, இந்த வாடிப்பட்டியில் எத்தனை பேர், இந்த சமையலூரில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, அல்லது சோழவந்தானில் என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் எப்படி செயல்படுது அப்படின்னு யார்ட்டையாவது கேட்டால், அப்படி ஒரு இயக்கம் இருக்குதுன்னு தெரியுமே ஒழிய அதில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, மக்கள் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும், இந்த நாட்டுக்காக தன்னை யாருன்னு அடையாளப்படுத்திக்கிறாமல், தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல், தான் செய்கிற சேவை மற்றவர்களுக்கு தெரிய வேணாம், நான் நல்லது செய்கிறேன், மக்களுக்காக வேண்டி சேவை செய்கிறேன், இந்த நாட்டுக்காக நான் சேவை செய்வதற்கு ஒரு இயக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு மற்றவர்கள்ட்ட சொல்லிக் கொள்வதில் விருப்பமில்லாத ஒரு நபர்கள், ஒரு தியாக மனப்பான்மை, இது எந்த இயக்கத்திலேயாவது இருக்கா? நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இப்போ யாராவது ஒரு கட்சியில் நீங்கள் சேர்றீங்க, ஏதோ உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கோ, உங்கள் பேரை வெளிப்படுத்தி கொள்வதற்கோ, உங்களை இன்னாருன்னு சொல்லிக்கிறதுக்கோ தானே விரும்புவீங்க. அதுக்காண்டி தானே ஒரு இயக்கத்தில் சேர்றீங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நபர்கள் தங்களை யாருன்னு வெளிப்படுத்தி கொள்ள விரும்பலை, தங்களுடைய தியாகத்தை அடுத்தவங்களுக்கு சொல்ல விரும்பலை அப்படின்னா என்ன அர்த்தம்?
இப்போ எவ்வளோ ஒரு தியாக மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கணும். இதை மற்ற இயக்கங்கள் ஏன் புரிந்து கொள்ளலை, மக்கள் ஏன் புரிந்து கொள்ளலை யோசிக்கணும். மக்கள் ஒரு ஆர்எஸ்எஸில் சேர்ந்து இந்த தேசத்திற்காக பாடுபடணும். அந்த இயக்கத்திலிருந்து வந்தவர்கள் தான் பிஜேபியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரதமர்லேருந்து எல்லா தலைவர்களும். அதனால தான் அவங்களுடைய நோக்கம் தேசத்திற்காக பாடுபடுவது அப்படிங்கிறது மட்டும்தான். அவங்க சொத்து சம்பாதிக்கிறதுக்கோ பேர் வாங்கிறதுக்கோ அல்லது தன்னுடைய குடும்பத்தையோ தன்னுடைய இனத்தையோ தன்னுடைய மொழியவோ தன்னுடைய வர்க்கத்தையோ அதை வளர்க்கணும், அதை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டன் கூட இல்லை. அப்படிங்கிறதுனால நீங்கள் பிஜேபியில் அதிலிருந்து வந்த தலைவர்களாக இருக்கிறதுனால தான் எல்லாரும் சிறந்த தலைவர்களாக இருக்காங்க. மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இது ஏன் அப்படிங்கிறது தான் எனக்கு ஜனங்களும் ஏன் இப்படி ஒரு இயக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பலை. எங்கேயோ அமெரிக்காவில் இருக்கிற ஒரு 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 நபரை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்க, லண்டனில் இருக்கிற ஆளை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறீங்க, ரஷ்யாவில் இருக்கிற ஆளை தெரிஞ்சுக்கணுங்கிறீங்க, ஒரு மாஸ்கோவில் இருக்கிற ஆளை தெரிஞ்சுக்கணுங்கிறீங்க, சீனாவில் இருக்கிற நபரை பற்றி பேசுகிறீங்க, அவங்களுடைய இயக்கங்கள் செயல்பாடுகள் எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. உங்கள் மத்தியில் உங்களுக்காக இந்த நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு இயக்கத்தை, அதனுடைய தொண்டர்களை, அதனுடைய தலைமையை, அதனுடைய வலிமையை, அதை பின்பற்றினா எவ்வளவு நல்லதுன்னு வாயில் பேசுகிறீங்கல்ல. இந்த நாட்டுக்காக சேவை செய்யணும், அப்படி ஒரு ஆள் வேணும்னு சொல்கிறீங்கல்ல. ஊழல் இருக்கக்கூடாது, ஒழுக்கம் இருக்கணும், ஜாதி பார்க்கக்கூடாது, மதம் பார்க்கக்கூடாது, இனம் பார்க்கக்கூடாது, மொழி பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல. இது எல்லாம் கொண்ட ஒரு இயக்கம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு ஏன் அதை நீங்கள் அதை விளம்பரப்படுத்தலை, ஏன் ஜனங்கள்கிட்ட கொண்டு போகலை, ஜனங்கள் ஏன் ஆர்வமாக அதை கேட்கலை? முதல்ல ஜனங்களுடைய தவறு தானே. அரசியல்வாதியே தன்னுடைய சுயநலத்துக்காக வெளிப்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் ஜனங்கள், இந்த படித்த இளைஞர்கள், நீ ஏன் தெரிஞ்சுக்கிறல, என்னென்னச்சே தெரிஞ்சுக்கிற, விண்வெளியில் போகிற ராக்கெட்டை பற்றி கூட தெரிஞ்சுக்கிற, உங்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு இயக்கத்தை, அதில் இருக்கக்கூடிய சேவை மனப்பான்மையை ஒரு இளைஞர்கள் படித்தவங்க நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கிறல, நீங்கள் ஏன் அதில் வரல அப்படிங்கிறத எனக்கு புரிய மாட்டேங்குது. அதை இளைஞர்கள் சிந்திங்க. ஒரு சேவை மனப்பான்மை உண்மையிலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஸில் சேருங்க. ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போங்க, அந்த இயக்கத்தை பலப்படுத்துங்க. வாழ்த்துக்கள், நன்றி. இன்றைய இளைஞர்கள் கூர்மையானவர்கள், அறிவானவர்கள், பகுத்தறிவானவர்கள், சிறந்ததை தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல பண்புகள் இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு வருது. அதனால் இன்றைய இளைஞர்கள் நிச்சயமாக இந்த ஒரு சிறந்த சேவை மனப்பான்மை கொண்ட ஒரு பெரிய இயக்கத்தை நீங்கள் எல்லாம் பின்பற்றுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாயில் பொய், ஃப்ராடு, ஏதாவது பேசுவது, சம்மந்தம் இல்லாமல் பேசுவது, அதிகாரமாக பேசுவது, ஆக்ரோஷமாக பேசுகிறது, இதுகெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு உதவுமா அப்படின்னு பார்த்து உண்மையிலேயே நம்ம தேசத்திற்கும் நமக்கும் பாடுபடக்கூடிய ஒரு இயக்கம், அதை எப்படி கொண்டு போகணுங்கிறத இன்றைய இளைஞர்கள் உங்களுடைய நாலேஜுக்கு கொண்டு போய் அதை வளர்க்குறதுக்கு நீங்கள் முன்வாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்மணி, மதுரை புறநகர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர், இந்து முன்னணி. நன்றி.